எல்லாருக்கும் வணக்கம். இந்த உலகத்துல கடவுள் எல்லாத்தையும் ஒரு காரணமா தான் படைச்சிருக்காரு. காக்கானா சோறு ஊட்ட, கழுதனா லக்கேஜ் தூக்க. ஆனா புறா மட்டும் டிஃப்ரெண்ட். ஏன்னா அதால வெயிட் தூக்க முடியாது. பட் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும். புறாவை ஸ்பீடாக்க போஸ்ட், அதுலயே ஸ்பீட் போஸ்ட், தந்தி, தினத்தந்தி, ஃபோன், பேஜர், செல்போன். இன்னும் லைஃபை ஈஸியாக்க வைஃபை, ஐஃபை, ஃபேஸ்புக், ட்விட்டர், ஃப்ளிக்கர், டம்ளர்னு ஏகப்பட்டது வந்துருச்சு. அதனால பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் இங்க நடக்கிறது அடுத்த செகண்ட் உலகத்துக்கே தெரியுது. இதனால தான் நிறைய பேர் நிறைய விஷயத்துல மாட்டுறாங்க. இதுல ஸ்பீடு இருக்கே தவிர சேஃப்டியே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு படத்துக்கு வந்திருப்பீங்க. தயவு செய்து ஸ்டேட்டஸ் மட்டும் போட்டுறாதீங்க, வாலண்டியரா மாட்டிப்பீங்க. அப்படி வாலண்டியரா மாட்டினவர் தான் இந்த சுல்தான் பாய், தாவூத் இப்ராஹிமோட கூட்டாளி. தாவூதை பிடிக்கிறதுக்காக போலீஸ் ரொம்ப நாளா இந்த வீட்டோட போனை ஒட்டு கேட்டு இருந்தாங்க. அப்போ எலிக்கு வச்ச பொறியில எலிஃபென்ட்டே மாட்டின மாதிரி அவருக்கு ஃபோன் பண்ண ஒருத்தன் கிரிக்கெட் ஊழலை பத்தி பேசினான். இருந்தாலும் சுல்தான் பாய் ஐடியாவா என்ன சொன்னார்னா, நீ போனை வை, நான் வேற லைன்ல வரேன். ஆனா அவரோட பேட் டைம். ஒரு போனை ஒட்டு கேட்டா ஈஸியா அவரோட இன்னொரு போனையும் ஒட்டு கேட்க முடியும்னு அவர் தெரியாம போயிடுச்சு. ஐ திங்க் இஸ் நாட் எஜுகேட்டட் இனஃப். சுல்தான் பாய்ஸ் அப்பாவி. மேட்ச் ஃபிக்சிங் ஒத்துக்கிட்ட ஒரு போலரை பத்தி சுல்தான் பாய் பேச அப்பதான் போலீஸ் மேட்ச் ஃபிக்சிங்கே கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் சுல்தான் பாய், அந்த போலர் எல்லாருமே அரெஸ்ட் ஆனாங்க. அவங்க கிட்ட கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு ஹைதராபாத்ல இருக்க புரோக்கர் ஸ்ரீனிவாச ரெட்டி, பெங்களூர்ல புரோக்கர் சுப்பண்ணா எல்லாருமே மாட்டினாங்க. ஆனா வந்தாரை வாழ வைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் முன்னெல்லாம் ஒரு கேம்ல ஜெயிக்கிறவனுக்கு மட்டும்தான் கப்பு கிடைக்கும். ஆனா இப்போ ஜெயிக்கிறவனுக்கு கப்பு கிடைக்கிற அதே நேரத்துல தோக்கிறவனுக்கு லட்சமா காசு கிடைக்குது. அதுக்கு காரணம் கேம் நடக்கும் போது கூடவே சூதாட்டமும் ரொம்ப ஜோரா விளையாடுது. இப்போ இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கிற முடிய போற கிரிக்கெட் மேட்ச் கூடவே சூதாட்டமும் கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சு. இந்த பெட்டிங்ஸ் எல்லாம் மொபைல் போன்ஸ் மூலியமா தான் நடக்குதுங்கிறத நாம கண்டுபிடிச்சிட்டோம். அப்படிங்கிறத கிரிமினல்ஸும் கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஜிபிஎஸ் மூலியமா நாம மொபைல் போனை ஈஸியா ட்ராக் பண்றோங்கிறத தெரிஞ்சு அவங்க வேற ஒரு புது டெக்னிக்கை ஃபாலோ பண்றானுங்க. ஆனா அதுவும் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது என்னன்னா, கேம் நடக்கும்போது ஒரு காரையோ இல்ல ஒரு கால் டாக்ஸியோ ஹயருக்கு எடுத்துக்கிட்டு இந்த புரோக்கர்ஸ் ஊரையெல்லாம் சுத்திக்கிட்டு ஆன் த வேலையே அவங்களுடைய பெட்டிங்ஸ் எல்லாம் டீல் பண்றாங்க. மூமெண்ட்லயே இருக்கிறதுனால மொபைல் போனை ட்ராக் பண்றது நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. மிஞ்சி போய் சில டிரைவர்ஸை பிடிச்சி கேட்டாலும் அவனுங்களுக்கு எதுவுமே புரியல. காரணம், அவங்க காதல ஹெட்போனை மாட்டி ஐபாட்ல பாட்டை கேட்டுட்டே வண்டி ஓட்டுறா அப்படின்னு அவனுங்களை மிரட்டி இருக்கானுங்க. சோ நாம எதையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அதர் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் புரோக்கர்ஸ், என்னெல்லாம் டீலிங்ஸ், எதெல்லாம் கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த புரோக்கருடைய பேரு ஆல்பர்ட் அப்படிங்கிறது தவிர நமக்கு வேற எந்த விஷயமும் தெரியல. இன்னும் 3 நாள்ல கிரிக்கெட் செமிஃபைனல்ஸ் சென்னையில நடக்க போகுது. சோ சந்தேகப்படுற மாதிரி எவன் கிடைச்சாலும், அது எவனா இருந்தாலும் சரி, அவனை தரோவா செக் பண்ணுங்க. எந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் அசால்ட்டா இருந்துடாதீங்க. ஸோ கிரிக்கெட் புரியிற வரைக்கும், ஆல்பர்ட்டை நாம பிடிக்கிற வரைக்கும் இந்த சாப்பாட்டெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சின்சியரா வேலை பாருங்க. பிகாஸ் கான்சென்ட்ரேஷன் இஸ் த ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ. யோ, என்னையா கை தட்டுறீங்க? நான் பட்டிமன்றத்திலயா பேசுறேன்? ஐயோ, பேசுறதெல்லாம் வீணா போச்சே. சார், கதிரேசன் கொண்ட அக்யூஸ்ட் மட்ட ரவியை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் வாய் திறக்க மாட்டேன்றான் சார். மிஸ்டர் பூமிநாதன். எஸ் சார். உன்னால மட்டும்தான் முடியும். அவன் வாயை திறந்துரு. ரெண்டு தனி மனுஷனுக்கு வந்தா சண்டை, 2 ஏரியாக்கு வந்தா மோதல், 2 ஊருக்கு வந்தா கலவரம், 2 நாட்டுக்கு வந்தா போர். ஆனா எங்க பூமிநாதனுக்கு வந்தா குருக்ஷேத்திரண்டா. மரியதாஸ் சார், பெரியவங்களே பேசுறதை நிறுத்திட்டு செயல் இறங்கிட்டாங்க. வாக்குமூலத்தை நான் வாங்கிக்கிறேன். சாரி சார், ஏதோ எமோஷன்ல. சார் வாங்க.
வேண்டாம் பூமிநாதன், சொன்னா கேளுங்க, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. வேண்டாம், ஏங்க தான் போடுறீங்க பூமிநாதன்? வேண்டாம் பூமிநாதன், சொன்னா கேளுங்க, ஏன் கேமரா போடுறீங்க? வேண்டாம் பூமிநாதன், வேண்டாம், பக்கத்தில் வராதீங்க. வேண்டாம், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. வேண்டாம், சொன்னா கேளுங்க, சொல்லிடுறேன். போங்க. ஓகே ஒத்துக்கோ. சார் 5 மணி நேரமா அடிச்சு சித்திரவதை பண்ணியும் வாயை திறக்காதவன 5 நிமிஷத்துல எப்படி சார்? சொன்னா கேளுங்க. வேண்டாம் பூமிநாதன், பூமிநாதன், வேண்டாம் பூமிநாதன். ஐயோ ஐயோ, வேண்டாம் பூமிநாதன், மூத்திர முட்டுது. ஐயோ ஐயோ, இங்கே போயிருவேன். பூமிநாதன் வேணாம், வேணாம் சொல்லிடுறேன். ஐயோ வேண்டாம் பூமிநாதன், ஒத்துக்கிறேன், சொல்லிடுறேன். சூப்பர் சார். மரியதாஸ், மேக்கப் போடாத பொண்ணும் டாப் அப் பண்ணாத பையனும் கடைசி வரைக்கும் அனாதையா தான் இருக்கணும். மேக்கப், டாப் அப், இதுக்கே இவ்வளவு பெரிய பில்டப்? ஒருத்தன் மூஞ்ச பார்த்தாலே எல்லாத்தையும் சொல்றேன். சாமுத்திரிகா லட்சணம் அது இதுன்னு ஜபரு விட்டு சுத்தின்னு இருக்கிறேன். இதோ இந்த மூஞ்ச பார்த்து சொல்லு, இந்த படம் ஓடுமா? வாடா, ரிலீஸ் ஆகுமா? தோப்பாத்தல, தோரி மூக்கு, தென்னங்கண்ணு, தேவாங்கு பாடி எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது பஞ்ச் டைலாக் இல்லைன்னா படம் ரிலீஸ் ஆகிடும். இருந்துச்சுன்னா அதர் ஸ்டேட்டில் படம் ரிலீஸ் ஆகும், நம்ம ஊரில் சிடி ரிலீஸ் ஆகும். என்ன கணக்கிற? நம்ம ஓட்டுறமே கால் டாக்ஸி, எல்லாத்துக்கும் ஓனர் ஒரு மீட்டர் வச்சு அனுப்புறான்ல, அதே மாதிரி தான் ஆண்டவன் நம்ம மூஞ்சில மீட்டர் வச்சு அனுப்பிச்சிக்கிறான். ஒருத்தன் நெத்தியோட மூக்கு நீளம் மறைச்சுன்னு வை, அவன் கண்டிப்பா முட்டாள் தான். அளந்து பார்க்காத குமார், எண்ணிப்பார். மொத்தம் 8 முட்டாளுங்க இந்த கடையில, பொன்னியும் சேர்த்து. எப்படி பண்ணிரு இதெல்லாம் தேடி போய் கத்துக்கிற? தேடி போய் கத்துக்கலடா, ஒரு சினிமா ஃபைனான்சர் தேடி வந்து கத்து கொடுத்தாரு. ஏன் சார், சினிமாக்காரங்களை நம்பி ஊடே கொடுக்க மாட்டாங்க, நீ எப்படி சார் கோடி கோடியா துட்டு கொடுக்குற? இந்த புக் இருக்கு பாரு, சாமுத்திரிகா லட்சணம். இதை படிச்சா போதும், ஒரு ஆம்பளைக்கு மொத்தம் 32 லட்சணம் இருக்கும். அதாவது 5 இடம் நீளமா இருக்கணும், 5 இடம் சாஃப்டா இருக்கும், 6 இடம் உயரமாகவும், 7 இடம் சிகப்பா இருக்கும், 3 இடம் அகலமா இருக்கணும், 3 இடம் அமுதி இருக்கும், மீதி 3 நீயே அப்புறம் தெரிஞ்சுக்குவேன். இந்த லட்சணத்தோடு இருக்கிற எவனையாவது நான் பார்த்துட்டேன்னா அவன் என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணுறான், அவன் என்னென்ன முள்ளமாரித்தனம் பண்ணுறான்னு எல்லாம் எனக்கு தெரியும். இது வரைக்கும் ஒரு பையன் என்னை ஏமாத்தினதே கிடையாது. நீ இந்த புக்கை ஒரு தடவை படிச்சுட்டா நீ பார்க்குற ஒவ்வொரு ஆளுமே ஒரு புஸ்தகம் மாதிரி தான். இந்த படி. மச்சி கால் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். சார், நான் கால் டாக்ஸி டிரைவர் பன்னீர் பேசுறேன். வண்டி எடுத்தீங்களே, நீங்க சொன்ன அட்ரஸ் வந்துட்டேன் சார். நம்பர் 380 சொல்றேன், மேல பாருப்பா. உள்ள வாப்பா, உள்ள வா. ரேஷ்மா, என்ன இருக்கு? என்னதுன்னா கேட்டேன். வீடு முழுக்க தேடுற. பின்ன பத்திரமா இருக்கணும்னு தாலியில கோத்து வச்சேன். ஆனா தாலி தான் எங்க இருக்குன்னு தெரியல. ஆமா, தாலி கழட்டின? என் ஹஸ்பண்டுக்கு தெரியாம நாம இப்படி இருக்கிறதே தப்பு. இதில் அவர் கட்டின தாலியை போட்டுக்கிட்டு பாவம் பண்ண சொல்றியா? ஒரு பின்வாங்கும் போது தான் நம்ம ஊர்ல சில பொம்பளைங்க எந்த கொள்கையில பின்வாங்க மாட்டீங்கன்னு தெரியுது. என்ன இருந்தாலும் இதான தாலியோட வேலை தெரியும். போலருக்கு பணம் தரணும், எடுத்து வை. ஏ ரேஷு, டைம் ஆச்சுமா. இந்தா, நீ கிட்ட பணம். நம்ம படிச்ச சாமுத்திரிகா லட்சணம் பர்ஃபெக்ட். இந்த 2 மூஞ்சிலையும் எல்லாமே கரெக்டா இருக்கு. இவர் ஒரு சுத்தமான புருஷன், அவங்க ஒரு சுத்தமமான பத்தினி. மொத்தத்துல ஷூட்டிங்கே பார்க்காத சூர்யா